இன்னைக்குரிய டிவோஷன் தாபரிக்கும் ஊர் சங்கீதம் 107:7. நம்ம இந்த வருடத்துடைய கடைசிக்கு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நம்மளை காப்பாற்றின தேவனுக்கு அவருடைய கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம சுய வழியில செல்லாம தேவன் நமக்காக வகுத்து வைத்திருக்கிற வழியில செல்ல கவனமா இருந்தா பல நன்மைகளை தேவன் நமக்கு தந்து நம்ம சேர வேண்டிய இடத்துல நம்மளை சேர்ப்பாரு. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்த ஒரு வாலிபன் ஒருவன் ஒரு 315 மைல் நீளமுள்ள ஹட்சன் நதியில தன் தகப்பன் தனக்கு கொடுத்த வேலையின் காரணமாக படகுல பிரயாணம் பண்ணி ஆரம்பிக்கிறான். அவன் பயணம் பண்றப்ப அவனுடைய பயணம் சுகமாகவே இருக்கு. அவன் நீண்ட தூரம் பயணம் செய்த பிறகு அந்த நதி வேறொரு திசையை நோக்கி திரும்புது. அந்த திசையில 3 பக்கங்களும் மலைகளால சூழப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாம பெரும் பாறையானது அந்த நதியோட குறுக்கே இருப்பத கவனித்த அந்த வாலிபன் இதற்கு மேல பயணத்தை தொடர முடியாதுன்னு உணர்ந்து கொள்றான். அவன் பயணத்தை தொடர்ந்தா அந்த பாறையில மோதி சுக்கு நூறாக உடைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்வதென்று அறியாதவனா திகைத்து கொண்டிருந்தப்ப பயணத்தை நிறுத்தாதே, தொடர்ந்து முன்னேறி செல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அத்தாரிட்டேட்டிவான வாய்ஸ் அவனுக்கு ரொம்ப தெளிவாக அவனுடைய உள்ளத்துக்குள்ள கேக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை அப்படிங்கிற வசனம் அவனுடைய நினைவில் வருது. தைரியமாக அந்த பாறைக்கு நேராக தன்னுடைய படகை ஓட்டுறான். அவன் அந்த பாறைக்கு அருகில வந்தப்ப திறந்திருக்கும் வாசல் போன்ற ஒரு அழகான ஒரு வழி அவனுக்கு முன்பாக இருந்துச்சு. அவன் மகிழ்ச்சியுடன் அந்த வழியில தன் படகை ஓட்டுறான். சிறிது தூரத்துக்குள்ளேயே அவன் நாடி சென்ற அந்த ஹார்பர் வந்துடுது. அந்த அழகிய துறைமுகத்தை வெற்றிகரமாக வந்தடையறான். அன்பானவங்களே, இந்த வாலிபனை போல நம்முடைய வாழ்க்கை பயணம் சுமூகமா இருக்குது. திடீர்னு நம்மள முன்னேற விடாம குறுக்கே ஏதாவது நிற்கிறதா? அந்த சமயத்துல நம்ம திகைக்காம முன்னேறுவோம். தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே நமக்காக சகலத்தையும் அவர் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறாரு. நாம் போகும் வழிய நம்ம தான் அறிய மாட்டோம், ஆனா நம்மளுடைய தேவன் ஆல்ரெடி அறிந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம முன்னேறி செல்வோம். எப்பேற்பட்ட மலை போன்ற சோதனைகள் நம்மை வழிமறித்தாலும் அவர் நியமித்த வழியில நம்ம சென்றா தேவன் நமக்கு குறித்த சரியான நேரத்துல தானாக வழி திறப்பாரு. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில நம்ம கர்த்தரை உண்மையா நேசித்து பின்பற்றுவதன் மூலமா நம்மளை ஆதரிப்பாரு. யாருமின்றி நாம் தனிமையாக சென்று கொண்டிருப்பதாக உணரும் போது நம்மளை கைவிடாத தேவன் திகையாதே என்று சொல்வதோடு நாம் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மளை சுகத்தோடு அடைத்து செல்வாரு. தேவனே, நாங்கள் நாடின துறைமுகத்திற்கு வெற்றிகரமாக அழைத்து செல்லும். ஆமேன்.